ஹலோ ஹாய் எல்லாரும். இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரியஸ் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் கெஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம இன்னைக்கு டிராகன் சிக்கன் செய்ய போகிறோம். சும்மா ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் தயவு செய்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே அதோட ஸ்பைசினஸ் டேஸ்டினஸ் தெரியும். நீங்கள் அதை கண்டி ட்ரை பண்ணிட்டீங்க. அந்த டிராகன் சிக்கனை நீங்கள் சாப்பிட்டு 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 நாக்கெல்லாம் அப்படியே சும்மா ரெட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். நிறைய இந்த ஸ்பைசி லவர்ஸ்க்குலாம் இந்த டிராகன் சிக்கன் ரொம்பவே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது இப்போ வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கார்லிக், ஜிஞ்சர், ஆனியன், பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கனுங்க. ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பரு, அப்புறம் 2 முட்டை, சால்ட்டு, கெச்சப், சோயா சாஸ், க்ரீன் சில்லி அண்ட் அப்புறம் வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர். இதெல்லாம் தான் மொத்தம். இது எல்லாமே இப்போது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கலாம். வாங்க. இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த 2 முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர், உப்பு போட்டுட்டு நீங்கள் அது மேலே கார்ன்ஃப்ளவரு, மைதா, நசுக்குன இஞ்சி பூண்டு, சோயா சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கூட கொஞ்சோண்டு தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் இதில் வச்சு கொஞ்சம் மேரினேட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, 5 to 6 ரெட் சில்லி, அதுக்கப்புறம் ஒரு 7 காஷ்மீரி சில்லி எடுத்து சும்மா வேக போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இப்போ வந்து நாங்கள் பொரிக்க போகிறோம். இப்போ என்ன எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்லேயே வச்சு இதை பொரிங்க. இல்லைனா வந்து மேலே இருக்கிற மேலே மட்டும் அது வந்து வெந்துடும், உள்ளே வந்து வெந்துடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இது வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கேஷ்யூ நட்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எடுத்து வச்ச சிக்கனை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டின வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் எடுத்து பேனில் போட்டு வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாக போட்டுக்கோங்க. மெதுவாக தனித்தனியாக போடுங்க. ஏன்னா ஒன்றா போட்டால் ஒரு சில சமயம் டேஸ்ட் வர்றதுக்கு ரேர். இப்போ இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம்.
காஞ்ச மிளகாவை ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க இந்த மாதிரி. நாங்கள் அரைச்சி வச்சதை இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அதை ஆட் பண்ணதோடு இது நல்லா வந்து கலக்கி விட்டுக்கும், அதாவது வதக்கிக்கிறது. இதை இப்போது நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்துக்கோங்க, பொரிச்சு வச்ச சிக்கனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வதக்க ஆரம்பிங்க. நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. இல்லை எப்படி போட்டிருக்கோம் அதே, இப்போ எப்படி நாங்கள் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போது நீங்கள் சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ரீன் சில்லி சாஸ் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போகுது. அடுத்து கெச்சப். இதுதாங்க மெயின். இந்த டேஸ்ட்டு தாங்க நமக்கு அந்த சாஸியான நம்ம கடையில் சாப்பிட்றதுலாம் கிடைக்குது. இது மூலியமாக தான் சாஸு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. என்னன்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை வதக்கின சிக்கன் வித் ஆனியன் சில்லி அது கூட ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் கேஷ்யூ நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது சந்தோஷ கூடவே சேர்த்து 4 சிக்கனையும் உள்ள அமுக்கிட்டான். இப்போது நாங்கள் டேஸ்ட் பண்ணலாம். இந்த அருமையான டிராகன் சிக்கனை நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவேன். பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டிராகன் சிக்கன் நீங்கள் சாப்பிட்டீங்களே மாட்டீங்க. எக்ஸாக்டா சூப்பர். எக்ஸாக்ட்லி வாவ். நீங்கள் இந்த டிராகன் சிக்கனை அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இத்துடன் இந்த வீடியோ முடியுது. பாய்.